பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 33வது அதிகாரம் 9வது வசனம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்வாரே ஆனால் அது அப்படியே நிறைவேறுங்க. இந்த வசனம் நமக்கு தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை நினைவூட்டுகிறது. தேவன் பேசும்போது அது வெறும் சொல் அல்ல, அது செயலாய் மாறுகிறது. நாம் அநேக நேரத்தில் பல காரியங்களை திட்டமிடுகிறோம், ஆனால் நிறைவேறாமல் போகிறது. ஆனால் தேவன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறுங்க. நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை வல்லமை உடையதுங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்களேன், ஆதியாகமம் 1:3 தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது அப்படின்னு வார்த்தையை தான் பேசினார், வெளிச்சம் உண்டாயிற்று. சங்கீதம் 33:6 சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாகப்பட்டது. ஏங்க, கர்த்தருடைய வார்த்தையினால் இந்த முழு உலகமும் உண்டாக்கப்பட்டது அப்படின்னா, அவர் சொல்லும் ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியுங்க. பிரைஸ் தி லார்ட். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் ஒரு 100க்கு அதிபதி தேவனிடத்தில் வருகிறான். அவன் சொல்கிறான், ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் கிடக்கிறான், அவன் கொடிய வேதனைப்படுகிறான், அவரை வேண்டிக் கொள்ளுகிறான். ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். அதற்கு இயேசு சொல்கிறாரு, நான் வந்து அவனை சுகமாக்குவேன் என்றார். அந்த 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது வேலைக்காரன் சொஸ்தமாவான். பிரைஸ் தி லார்ட். அந்த 100க்கு அதிபதி இயேசுவை வீட்டுக்கு கூப்பிடலை, இயேசுவனுடைய வார்த்தையை கேட்கிறார். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அந்த 100க்கு அதிபதியை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவது என்றார். அந்த நேரத்தில் தானே அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான். இந்த கால வேளையில் இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவனிடத்தில் ஒரு வார்த்தையை கேளுங்க. அந்த ஒரு வார்த்தை போதுங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு, உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு, உங்கள் போராட்டத்தை மாற்றுவதற்கு ஒரு வார்த்தை போதும். அந்த வார்த்தையை விசுவாசியுங்க. கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு தேவனுடைய அற்புதத்தை காண்பீர்கள். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா. இந்த கால வேளையில் உம்முடைய வார்த்தையை நம்புகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் நடக்கட்டும், வேதனைகள் நீங்கட்டும், சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.